Hello everyone, welcome to NEET Preparation Tamil. இன்னைக்கு நம்ம Summer of Beautiful White Horse உங்க கிளாஸ் 11 இங்கிலீஷோட சப்ளிமெண்டரி ரீடரோட ஒரு லெசன் படிக்கலாம். இட் இஸ் ரிட்டன் பை வில்லியம் சரோயன். மறந்துடாதீங்க, Summer of White Horse இஸ் ரிட்டன் பை வில்லியம் சரோயன். இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சம்மர் எஸ், சரோயன் எஸ். ஸோ சரோஜினி நாயுடு தெரியுமா? ஷீ இஸ் கிரேட் விமன். ஸோ அவங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா சரோயன் சரோஜினி நாயுடு சம்மர் அப்படின்னு ஞாபகம். ஒயிட் ஹார்ஸ், அவங்க ஒயிட்டா இருப்பாங்க, ஒயிட் ஹார்ஸ். புரிஞ்சுதுங்களா? இப்போ வில்லியம் சரோயன் மறந்து போவீங்களா? நோ. அடுத்தது இப்ப நம்ம லெசன்குள்ள போயிடலாம். ஒன் டே பேக் தேர் இன் த கோல்டன் டேஸ், குட் ஓல்ட் டேஸ், when I was 9 years old, and the world was full of every imaginable kind of magnificence, and life was still a delightful and mysterious dream. My cousin Mourad, who had considered crazy by everybody who knew him except me, came to my house at 4 in the morning and woke me up, tapping on the window of my room. "Aram," he said. I jumped out of the bed and looked out of the window. I could not believe what I saw. It wasn't the morning yet, but it was summer, and with the daybreak not many minutes around the corner of the world, it was light enough for me to know I was not dreaming. My cousin Mourad was sitting on a beautiful white horse. I stuck my head out of the window and rubbed my eyes. "Yes," he said in Armenian. "It is a horse. You're not dreaming. Make it quick if you want to ride." அதாவது இந்த பேஜ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவனோட பாஸ்ட பத்தி சொல்றாங்க. அவன் வந்து ஒரு 9 years old பையன். யாரு? ஆரம். இந்த ஸ்டோரியோட நரேட்டர் வாஸ் ஆரம். ஆரம் வந்து 9 years old இருக்கும்போது ஒரு காலையில ஒரு மிட் மார்னிங் அப்படின்ற மாதிரி ஞாபகம். ஐ மீன் மிட் நைட், ரொம்ப ஏர்லி மார்னிங். அவன் வந்து ஒரு மாதிரி மிஸ்டீரியஸான ட்ரீம் கண்ட மாதிரி இருந்தது. ஏன்னா அவனோட கசின் மோராட் வந்து எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு கிரேசியான செல்லும், ஓகேங்களா? பட் ஆனா காலையில 4 மணி இருக்கும். அப்போ வந்து ஏதோ விண்டோ வந்து யாரோ டேப் பண்ற மாதிரி கத்தோம். ஆரம் யாரோ கூப்பிடுறாங்க. பெட்ல இருந்து கீழே இறங்கி போய் விண்டோ வழியா எட்டி பார்த்தா அவனால அவன் பார்த்ததையே நம்ப முடியல. ஏன்னா அது காலையில கூட இல்ல, லைட் சம்மர் சீசன் அப்படின்றதுனால அந்த வெளிச்சம் அவனுக்கு பண்றதுனால அது கனவு கூட இல்ல அப்படின்றத அவனால உணர முடியுது. இது கனவில்ல நெசந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்த விஷயம் அப்படி இருந்தது. ஏன்னா மோராட் was sitting on a beautiful white horse. அவன் ஒரு அழகான வெள்ளை குதிரை மேல உட்கார்ந்துருந்தான். அது வந்து இவனால நம்பவே முடியாது. ஏன் நம்ப முடியல அப்படின்னா, இவங்க வந்து ஒரு புவரான ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவ்வளவு பெரிய குதிரையை அஃபோர்ட் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு காசு இல்ல. சோ அதனால வந்து அவன் விண்டோ வழியா எட்டி பாக்குறான், கண்ணை வந்து ரப் பண்ணி பாக்குறான். அப்ப வந்து இந்த மோராட் வந்து அர்மேனியன் லாங்குவேஜ், இவங்க வந்து அர்மேனியாவை சேர்ந்தாங்க. அர்மேனியன் லாங்குவேஜ்ல, "ஆமா இது குதிரைதான், நீ கனவு காணல, இப்போ உனக்கு ரைடு போகணும்னா வா வெளியே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மோராட் அப்படின்றவர் வந்து ஆரமுடைய கசின், ஓகேங்களா? I knew my cousin Mourad enjoyed being alive more than anybody else who had ever fallen into the world by mistake. But this was more than even I could believe. In the first place, my earliest memories had been the memories of the horses, and my first longings had been longings to ride. This was the wonderful part. In the second place, we were poor. நான் சொன்ன அதேதான், அவங்க ரொம்ப புவரான ஃபேமிலி சேர்ந்தவங்க. This was the part that would not permit me to believe what I saw. We were poor, we had no money, our whole tribe was in poverty. இவங்க வந்து ஒரு poverty stricken tribe சேர்ந்தவங்க. ஏன்னா they belong to Garoglanean family. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட், ஓகேங்களா? உங்களோட எக்ஸாம் உடைய கொஸ்டின் ஆன்சர் இந்த வேர்ட் யூஸ் பண்ணுங்க. Garoglanean family, ஓகேங்களா? ஸ்பெல்லிங் இஸ் Garoglanean family. இவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப அமேசிங்கான ஃபேமிலி. ஏன்னா இவங்க வந்து even though they live in a comical poverty in the world, nobody could understand where they are. For 11th century வந்து they are known for that trust and honesty. ரொம்ப உண்மையான people in the family அப்படின்றவங்க 11th century அப்படிங்களா? So nobody could understand where we ever got money to keep us with the food in our bellies, not even the old men of our family. Most important of all, though, we were famous for our honesty. The important of all, though, we have been famous for our honesty, right? So for centuries, 11th century, they have been famous for their honesty. Even when they are being the wealthiest family in what we like to think was the world, we are proud of us, honestness, and after that, we believed in right and wrong. None of us will take the advantage of anybody in the world, let alone steal கூட பண்ண மாட்டாங்க, சரிங்களா? அவ்வளவு ரொம்ப ஹானஸ்டியான ஒரு ஃபேமிலி, சரிங்களா? So
மோராடுக்கு வந்து என்ன எப்படின்னா யாருக்குமே இந்த உலகத்துல வந்து வாழ பிடிக்காது கரெக்டா. ஆனா மோராடு அப்படி கிடையாது. இந்த உலகத்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம இந்த உலகத்துக்குள்ள தெரியாம விழுந்துட்டோமோ அப்படின்னு நினைப்பாங்க. பட் மோராடு அப்படி கிடையாது. வாழ்க்கையே என்ஜாய் பண்றவன். ஓகேங்களா, இதுதான் அவங்க சொல்றது. ஸோ ஆரம் அவனுக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து அவனுடைய ஒரே ஒரு ஆசை டிசையரா இருந்தது வந்து எப்படியாவது ஒரு வாட்டியாவது நம்ம அந்த ஹார்ஸ்ல ரைடு போயிட மாட்டோமா அப்படின்றதுதான். இவங்க ரொம்ப ஹானஸ்டிக்கு பேர் போனவங்க அப்படின்றதுனால எந்த விதமான தப்பும் பண்ண மாட்டாங்க. And consequently, even though I could see the heart so magnificent, even though I could smell it so lovely, even though I could hear it breathing so excitingly, I could not believe the heart had anything to do with my cousin Morad or with me or any other member of our family, asleep or awake, because I knew my cousin Morad could have bought the heart. It could haven't been bought, it must be have stolen. And I refused to believe that he had stolen it. No member in the Garavanian family could be a thief. I stayed first at my cousin and then at the horse. There was a pious stillness and humor in each of them, which was on one hand delighted me, and other hand frightened me. Morad, I said, where did you steal this horse? Leap out of the window, he said, if you want to ride. It was true then. He had stolen the horse. There was no question about it. He had come to invite me to ride or not as I thought. Well, it seemed to be stealing a horse for a ride was not the same thing as stealing for something else, such as money. For all I knew, maybe it wasn't stealing at all. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So what was happening till here? So வந்து அவனால நம்பவே முடியல மோராட் வந்து ஹார்ஸ் வச்சிருக்கிறது. இவங்க ரொம்ப புவர் பாவர்ட்டி ஸ்ட்ரைக்கன் ஃபேமிலி அப்படின்றனால அதை அஃபோர்ட் பண்ற அளவுக்கு இவங்க கிட்ட காசும் இல்லை. ஸோ கண்டிப்பா அவன் திருடி இருப்பான் அப்படின்றதுல அவன் உறுதியா இருந்தான். இவனுக்கு சின்ன வயசுல இருந்து அவன் நினைவுல இருந்ததுல இருந்து அவனை எப்படியாவது ஒரு வாட்டியாவது அந்த ஹார்ஸ் நம்ம ரைட் போயிட மாட்டோமா அப்படின்றது ஆரோனுக்கு ஒரு ஆசையா இருந்ததுனால அந்த ஹார்ஸ பாக்குறான், ரொம்ப மேக்னிபிகண்டா இருக்கு, ஸ்மெல் பண்றான், லவ்லியா இருக்கு, ஹியர் பண்றான், அதை ப்ரீத் பண்றது இவனுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஆனா அவனால நம்பவே முடியல, எப்படி ஒரு கேரோக்லாண்டியன் ஃபேமிலியை சேர்ந்தவன் theft பண்ணுவான். We were known for our honesty. How could a family member of ours do theft அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்க, இவனுக்கு ஒரு விதத்துல வந்து ஹாப்பியா டிலைட்ஃபுல்லா இருந்தாலுமே இன்னொரு வகையில பயமாவும் இருக்கு. ஒருவேளை நம்ம திருடினதை யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. மோராட், நீ இந்த ஹார்ஸ திருடுதான் செஞ்ச அப்படின்னு சொல்லி ஆரன் கேட்க, அதுக்கு மோராட் என்ன சொல்றான், நீ வந்து இப்ப நீ வரப்போறியா இல்லையா, வந்தா ரைடு போலாம், இல்லன்னா விட்டுட்டு போயிட்டே இருவேன் அப்படின்னு சொல்லி ஆரன் சொல்றான். சாரி, மோராட் சொல்றான். இப்படி சொன்ன உடனே ஓகே, இதுக்கு மேல நமக்கு வேற வழியே இல்ல, நம்ம இறங்கி குதிச்சு போக வேண்டியதுதான், நம்ம ஆசை ஏத்திக்கலாம் அப்படி ஆரமும் இந்த தப்பு பண்ண இறங்கிட்டான். சோ ஆரவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்ஸ ஒரு ரைடுக்காக ஸ்டீல் பண்றது மணி மாதிரியான திங்ஸ் ஸ்டீல் பண்றதுக்கு ஈக்குவல் கிடையாது. சொல்ல போனா இது ஸ்டீலிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை வந்து சேர்த்திக்கிட்டான். ஒரு தப்ப வந்து தப்பு இல்லாம அவனே ஆக்கிக்கிட்டான். எப்படி இப்ப நம்ம இந்த திருட்டு பண்றோம், இது திருட்டே கிடையாது, ரைடுக்காக ஒரு ஹார்ஸ் தூக்கிட்டு வந்தோம் அவ்வளவுதான், இது வந்து காசு மாதிரியான விஷயத்த நம்ம திருடி ஒண்ணு விற்க போறது இல்லையே அப்படின்னு சொல்லி அவனே நினைச்சுட்டான். ஓகேங்களா, and it wasn't stealing. It could, if a stealing அப்படின்னு எடுத்தோம்னா, if you offer to sell the horse, then it will be a stealing. ஓகேவா, I knew we would never do. நாங்க வந்து கண்டிப்பா இந்த ஹார்ஸ் விற்க மாட்டோம், அதனால ஸ்டீலிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி அவனே அவனை சேர்த்திட்டான். Let me put on some clothes, I said. அப்படியே நான் இருடா துணி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். All right, he said, but hurry. சரி, ஓகே, சீக்கிரம் வா. I leaped down into my cloth. I jumped out the yard, out from the window and leaped onto the horse behind my cousin Morad. First Morad and the horse ஓட்ட நான் பின்னாடி உட்கார்ந்திருந்தேன். That year, we lived at the edge of town on Walnut Avenue. எங்க இருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா, they lived in Walnut Avenue. Noted, Walnut Avenue. எங்க? Walnut Avenueல தான் இவங்களோட வீடு இருந்தது. ஓகேங்களா, behind that house was the country of vineyard, orchard. Vineyards grape தோட்டம், orchards, irrigation ditches and country road. இது வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி இதெல்லாம் இருந்தது. In less than 3 minutes we were on Olive Avenue. வெறும் 3 நிமிஷத்துக்கு கீழே அவன் வந்து ஆலிவ் அவென்யூவே ரீச் பண்ணிட்டான். And then horse began to trot. அப்படியே கத்துல ஒரு மாதிரி அப்படி கத்துலாம் அந்த மாதிரி. So and the air was new and lovely to breathe. அந்த ஹார்ஸ்ல போகும்போது அப்படியே அந்த air அவங்க breathe பண்றதுக்குள்ள ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணாங்க. And the feel of the horse running was wonderful. It was super cool for them. And my cousin Morad, who was considered one of the craziest member of our family, began to sing. ரொம்ப ஃபன்னியான பையன் தானே மோராட். ஸோ அவன் அப்படியே அந்த ஹார்ஸை ஓட்ட அவன் பாடிட்டே போனானா. I mean, he began to roar. He did not sing, but actually he roared. ஒரு மாதிரி அந்த மாதிரி கத்திட்டே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஃப்ரெஷ் ஏரை வந்து ப்ரீத் பண்ணிட்டு
3 நிமிஷத்துக்கு கீழே they reached Olive Avenue. ஓகேங்களா? Every family has a crazy streak in it somewhere, and my cousin Morad is considered the natural descendant of the crazy streak Kannad tribe. எல்லாரும் குடும்பத்திலயும் ஒரு ஒரு கிரேசியான பீப்புள் இருக்காங்களே, அந்த மாதிரி எங்க குடும்பத்துல மோராட் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஆரம் சொல்றான். பிஃபோர் him was our uncle. மோராடுக்கு முன்னாடி கிரேசியா கன்சிடர் பண்ணவங்க வந்து யாருன்னா கோஸ்ராவ் அப்படின்ற ஒரு அங்கிள். அவர் எங்க ஃபேமிலி சேர்ந்தவர் தான். அவர் தான் முன்னாடி ஒரு கிரேசியான மெம்பர் ஆஃப் அவர் ஃபேமிலி. பட் இப்போ மோராட் அந்த பிளேஸ் வந்து வாங்கிட்டான். ஸோ அங்கிள் கோஸ்ராவ் பத்தின ஒரு குட்டி டிஸ்கிரிப்ஷன். An enormous man with a powerful head of black hair and a large mustache in the San Joaquin Valley. So San Joaquin Valley, ஓகேங்களா? San Joaquin Valleyல தான் வந்து நம்மளோட அங்கிள் கோஸ்ராவ் இருந்தாரு. இவர் வந்து ஒரு தலை ஃபுல்லா நல்ல கருப்பான முடி, பெரிய முஸ்டச், பெரிய மீசை இருந்து ரொம்ப ஃபியூரியஸான ஷார்ட் டெம்பர் இரிட்டபிள் மேன். எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே, இரிட்டேட்டடா, இம்பேஷண்டா, யாராவது பேசினா கூட கத்திட்டே இருப்பாரு. அப்படி அந்த மாதிரியான பர்சன். ஓகேங்களா? இவரோட ஃபேமஸ் டைலாக் என்ன அப்படின்னா, இட் இஸ் நோ ஹார்ம், பே நோ அட்டென்ஷன் டு இட். இட் இஸ் நோ ஹார்ம், பே நோ அட்டென்ஷன் டு இட். இதுல என்னப்பா பிரச்சனை, அதெல்லாம் கண்டுக்காதப்பா அப்படின்ற மாதிரி ரொம்பவே இரிட்டேட்டிவான ஒரு மேன். That was all, no matter that everybody happened to talking about. Once, இப்போ அவரை பத்தி ஒரு குட்டி கதை இருக்கு. It was his own son, அவரோட பையன் ஆரக். ஓகேங்களா? ஆரக் கன்சிடர் ஆகுங்க. ஆரம் வேற, ஆரக் வேற. Arak running 8 blocks to the barber shop where his father was having his mustache trimmed to tell him that his house was on fire. This man goes down, he sat up in the chair and roared, "It is no harm, pay no attention to it." The barber said, "But the boy says that your house is on fire." The Khosrow roared, "Enough, it is no harm, I say." அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஆரக் அதாவது நம்மளோட கோஸ்ராவோட ஓன் சன், அவர் என்ன பண்றாரு, 8 பில்டிங் பிளாக் தாண்டி ஓடி வந்து பார்பர் ஷாப் எங்க அவங்க அப்பா வந்து முஸ்டேக்கள் மீச வெட்டிட்டு இருக்காரு அந்த இடத்துல இந்த ஆரக்கு ஓடி வந்து, அப்பா நம்ம வீடு தீப்பிடிச்சுப்பா அப்படின்னு கத்துறாரு. அது கோஸ்ரோ வந்து அந்த சேர் மேல இருந்து சேர்ல உட்கார்ந்து இருந்தவர் எழுந்துட்டு, அது என்னடா பிரச்சனை, அதெல்லாம் கண்டுக்காதடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை பார்த்தோன்னே பார்பருக்கு ஒரு ஷாக். அந்த பார்பர் என்ன சொல்றாரு, சார் அந்த பையன் உங்க வீடு தீப்பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு, நீங்க என்ன சார் இவ்வளவு ஃபுல்லா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, கோஸ்ரோ மறுபடியும் போதும், அது எந்த பிரச்சனையும் இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மாதிரியான கேரக்டர் உள்ளவர் தான் ஒரு அந்த கோஸ்ரோ. So he was crazy man. And my cousin Morad was considered the natural descendant of this man. So Morad வந்து அவருடைய ஜீனை கொண்டு வந்திருக்கிற மாதிரி எங்க எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். So Morad ஃபாதரோட பேர் வந்து ஜோரப். மோராடோட அப்பா பேர் வந்து ஜோரப், who was practical and nothing else. அவர் வந்து practical-ஆ இருப்பாரு. That's how it was in our tribe also. A man could be a father of his son's flesh, but that did not mean that he was also a father of his spirit. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன், வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஜோரப் அப்படின்றவரு எங்க ட்ரைப்ல இருக்கக்கூடிய எல்லாரும் மாதிரியான ஒரு நல்ல மனுஷன். பட் மோராட் அப்படின்றவன் அப்படி கிடையாது. மோராட் வந்து எங்க அங்கிள் கோஸ்ரோ மாதிரி. இப்போ ஒரு அப்பா ஒரு பையன் வந்து அவங்க அப்பா எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு அப்பா அந்த பையனுடைய ஃபிளஷுக்கு வேணா அப்பாவா இருக்கலாம், பட் அந்த ஸ்பிரிட்டுக்கு அப்பாவா இருக்கணும்ன்றது அவசியமே இல்லை. அந்த பையன் மாதிரி உருவம் கொண்டிருக்கலாம், பட் அந்த பையன் மாதிரியான கேரக்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? ஸோ ஈவன் தான் ஜோரப் இஸ் பிராக்டிக்கல் பயாலஜிக்கல் ஃபாதர் ஆஃப் த மோராட் அப்படின்னாலுமே மோராடோட கேரக்டர் எல்லாமே அங்கிள் கோஸ்ட்ரோ மாதிரி தான் இருந்தது. ஸ்பிரிட் ஆஃப் த ஃபாதர் சன் ஃபிளஷ், இந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? The distribution of various kinds of spirit of the tribe had been found from the beginning of the capricious and vagrant. இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க உங்களோட எக்ஸாம்ல. ஓகேங்களா? எக்ஸாம்ல நீங்க என்ன எழுதுறீங்கன்னா, the distribution of various kinds of spirit of a tribe has been from the beginning of capricious and vagrant. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா capricious அப்படின்னா அன்பிரெடிக்டபிள் அப்படின்றது அர்த்தம். அன்பிரெடிக்டபிள் அதாவது நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாம சடன் அப்படின்னு அர்த்தம். அண்ட் வேக்ரண்ட் அப்படின்னா நாடோடிகள் சொல்லுவாங்க இல்லையா, எந்த விதமான இதுவும் இல்லாம வேல்யூ இல்லாம சும்மா ஃபுல்லா சுத்திட்டே இருக்கிறது. இல்ல we can also compare the vagrant to be the beggar. ஓகேங்களா? those who are roaming is a better word for vagrant. ஓகேங்களா? vagrant capricious ஓட மீனிங் தெரிஞ்சா அடுத்தது. We rode and my cousin Morad sang for everybody we still are in the old country where at least according to some of our neighbors we belonged. We let the horse run as long as it felt like running. At last my cousin Morad said, "Get down, I want to ride alone." "Will you let me ride alone?" I asked. "That is up to you, the horse." My cousin said, "Get down, the horse will let me ride." I said, "We shall see," he said. "Don't forget that I have to weigh with the horse." "Well," I said,
Anyways, you have with a horse. I have also. For the sake of your safety, he said. Let us go, so get on. All right, I said, but I remember you got to let me try to ride along. I got down and my cousin Morad kicked his heel into the horse and shouted, Bazaya, run! The horse stood on his heels, lungs snorted and burst into fury speed, and it was the loveliest thing that I've ever seen. What is the loveliest thing that I've ever seen? When he what happened? மோராட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவனோட கால் அந்த ஹார்ஸோட கால்ல வந்து இப்ப என்ன பண்றான் மோராட் வந்து ரைட் பண்ணிட்டு இருந்தான் கரெக்டா ஜாலியா போயிட்டு இருந்தது ஆனா ஆறாம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப இறங்க நீ நான் இப்ப ரைட் பண்றேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு வந்து மோராட் வந்து வேணாண்டா உனக்கு தெரியாதா ரைடு பண்ணலாம் நானே ஓட்டுவேன் பிரச்சனை எடுப்போகுது அப்படின்னு சொல்றான் பட் ஆனா ஆரன் சொல்றான் இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு வந்து மறக்காத எனக்கு வந்து மோராட் சொல்றான் ஐ ஹாவ் வே வித் ஹார்ஸ் அப்படின்னு சொல்றான் எனக்கு ஹார்ஸ் எல்லாம் ஓட்ட தெரியும் ஹார்ஸ் எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்றான் அதுக்கு ஆரம்பம் சொல்றான் எனக்கும் ஹார்ஸ் எல்லாம் ஓட்ட தெரியும் அப்படின்னு சும்மா சொல்றான் அடிச்சுடுறான் நான் உன்னோட சேஃப்டிக்காக தான் சொல்றேன் அப்படின்னு மோராட் சொல்றான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரன் சொல்லி இறக்கி விடுறான் மோராட இப்ப ஆரம் ஏறிட்டு அவன் ஓட்ட ஆரம்பிக்கிறான் மோராட் என்ன பண்றான் அந்த ஹார்ஸோட ஹீல்ஸ கிக் பண்ணிட்டு ஓடு குதிரையே அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த ஹார்ஸ் என்ன பண்ணிச்சு ஸ்னாட் பண்ணிட்டு ஸ்னாட்னா அந்த சவுண்ட் போடும்ல ஹார்ஸ் அந்த மாதிரி சம்திங் ஒரு அந்த கரெக்டா எனக்கு ப்ராப்பர் ஸ்னாட்டிங் வரல நீங்க கேட்டிருப்பீங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க தி பஸ் இட் இஸ் வெரி ஸ்பீடா ரொம்ப ஃபாஸ்டா அந்த குதிரை ஓட ஆரம்பிக்குது அண்ட் இதுதான் மோராடோட லைஃப்லயே லவ்லியஸ்ட் திங் ஓகேங்களா My cousin Morad raced the horse across a field of dry grass into the irrigation ditch, crossed it on the horse, and 5 minutes later it ended dripping wet. The sun was coming up. Now it's my turn to ride, I said. My cousin Morad got off the horse. Ride, he said. I leaped to the back of the horse at a moment he knew almost fear imaginable. The horse did not move. Kick into his muscles, my cousin Morad said. What are you waiting for? You have got to take him back before anybody in the world is up and about. I kicked into the muscles of the horse. Once again it leaped and snorted. Then it began to run. I did not know what to do. Instead of running across the field in the irrigation ditch, the horse ran down the road to the vineyard of the Dikran Halabian. Okay, and began to leap over vines. The horse leaped over 7 vines before I fell. It continued running. My cousin Morad came running down the road. I'm not worried about you, he said. He started. We have got the house. You go this way, I'll go this way. If you come upon him, be kind, I'll be near. I continued down the road and my cousin Morad went across the field toward the irrigation ditch. It took him half an hour to find the horse and bring him back. All right, he said, jump on. The whole world is awake now. What will we do? I said. Well, he said, we'll either take him back or hide him until tomorrow morning. He did not sound worried and I knew he would hide it and not take him back. Not for a while. At any rate, we will hide him, I said. I know a place, he said. How long ago did you steal this horse? I said. It suddenly dawned on me and that he had been talking this early morning ride and for some time and I had come for me this morning because he knew how much I longed to ride. Who said anything about stealing a horse? He said. Anyhow, I said. How long ago did you begin riding every morning? Not until this morning, he said. Are you telling the truth? I said. Of course not, he said. But if we found out that what you are to say, I don't want both of us to be alive. All you know is we started riding this morning. All right? I said. All right, I said. He walked the horse quietly to the barn of the deserted vineyard, which at one time had been the pride of the farmer named Fetwadjian. Okay, that there was some oats and dry alfalfa in the barn. We began walking home. It was not easy, he said, to get the horse to behave so nicely. At first it wanted to run wild, but I have told you that I have the way with the horse. I can get it want to do anything if I want to do horses understand me. How do you do it? I said. I have an understanding of the horses, he said. Yes, but what's not of understanding? I asked. A simple and honest one, he said. Well, I said, I wish I knew how to reach an understanding like that with a horse. You're still a small boy, he said. When you get to be 13, you will know how to do it. I went home and ate a hearty breakfast. That afternoon, my uncle Kosra came to house for the coffee and cigarettes. He sat in the parlor, sitting, smoking, remembering the old country. Then another visitor arrived, a farmer named John Bairu, an Assyrian farmer who was out of loneliness, had learned to speak Armenian,
My mother brought the lonely visitor coffee and tobacco. He rolled a cigarette and sipped and smoked. And then at last, sadly, and he said, my white horse was stolen last month. It's still gone. He cannot understand it. My uncle's coach crowd became very irritated and shouted, "It's no harm. What is the loss of the horse? Having lost our homeland? What is crying over horse? That may be all right for you, a city dweller, to say." John Byro said, "But what of my survey? What good is survey without a horse? Pay no attention to it." My uncle Costa wrote. "I walked 10 miles to get here," John Byro said. "You have left," my uncle Costa shouted. So இவருக்கு என்ன நடந்துன்னு சொல்றேன். ஸோ இவன் ஆரம் வந்து அந்த ஹார்ஸ் மேல ஏறி குதிரையை ஓட்ட ஆரம்பிச்சதுல இருந்து அந்த குதிரை அவன் கண்ட்ரோல்லயே அது பாட்டிக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. எங்கெங்கயோ போகுது குதிரை. அதெல்லாம் அங்கங்க போறதுக்குள்ள அவனால கண்ட்ரோலும் பண்ண முடியல. விஞ்ஞான்ல 7 மைல்ஸ் போயிடுச்சு. இது வந்து பெட்வாஜியான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தோட்டம். அதுல வந்து ஓட்ஸ் அண்ட் அல்ஃபால்ஃபாலாம் க்ரோ பண்ணப்பட்டிருந்தது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக மோராடும் ஆரமும் ஐயோ அது எப்படியாவது எல்லாரும் பாக்குறதுக்குள்ளே கண்டுபிடிச்சாகணுமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் போக ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு மோராட் அந்த குதிரையை கூப்பிட்டு வரான். இப்ப நம்ம வந்து மறுபடியும் டவுனுக்கு எடுத்துட்டு போக முடியாது, பாத்துருவாங்க யாராவது. அதனால இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும், இல்லைன்னா இங்கேயே மறைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம் வந்து இங்கேயே மறைச்சு வைக்கிறது தான் சரியான முடிவு அப்படின்னு சொல்றான். சோ இங்கேயே மறைச்சு வைக்க நேரம் போகுது. அப்புறம் இவங்க பத்திரமா அவங்க வீட்டுக்கு போய் சேர அந்த இடத்துல வந்து அவங்க அங்கிள் கோஸ்டர் வந்து காஃபி குடிச்சிட்டு சிகரெட் குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காரு. அந்த டைம்ல கரெக்டா ஜான் பைரோ அப்படின்ற ஒரு அஸ்டரியன் ஃபார்மர், இவர் வந்து அர்மேனியன் கொஞ்சம் அவருக்கு தெரியும். இவன் வேற ஆக்சுவலி அவங்க வந்து இவங்க ஃபேமிலி மேல ஒரு கிரேட் ரெஸ்பெக்ட் இருக்கு ஜான் பைரோ அப்படின்றவருக்கு. அவரும் காஃபி குடிச்சிட்டு சிகரெட் குடிச்சிட்டு அவங்களோட அதாவது ஆரமோட மதர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி என்னோட ஒயிட் ஹார்ஸ் ரொம்ப நாள் முன்னாடி காணாம போயிடுச்சு, இப்ப வரைக்கும் அது தெரியல, அது இல்லாம என்னோட வாழ்க்கை அதாவது அவரோட சர்வே ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி அவர் சொல்ல, இப்ப கூட நான் 10 மைல் என் வீட்டுல இருந்து நடந்தே வந்தேன், என் கால் தான் வலிக்குது அப்படின்னு சொல்ல. அதுக்கு வந்து அங்கிள் கோஸ்ட் அவரோட நேச்சர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அவர் வீடு எறியும் போது அவர் எப்படி பேசினாருன்னு, இப்ப மத்தவங்களுக்கு அவர் எப்படி பேசியிருப்பாரு அதுதான் சொன்னாரு. பே நோ அட்டென்ஷன் டு இட், இட் இஸ் நோ. ஒரு குதிரை தானே, அதுக்கு எதுக்கு இப்படிதான் பேசுறேன், கால் வலிச்சதுன்னா குதிரை இல்லைன்னா 10 மைல் நடந்ததுன்னா அதான் உனக்கு கால் இருக்குல்ல, கால் வச்சு நடந்துவா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாட்டி சொல்ல. இவர் வந்து உங்களுக்கு என்னப்பா, நீங்க சிட்டி டுவெல்லர், நீங்க உங்களோட ஹோம்லேண்டே போனாலும் நீங்க சந்தோஷமா இருக்கலாம், நாங்க அப்படியா ஏதோ ஊர்ல ஒரு ஹார்ஸ் வச்சு கஷ்டப்பட்டு இருக்கோம், எங்களை போய் நீங்க அப்படி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் தான் அது நான் இப்ப படிச்சேன் இங்கிலீஷ்ல. இப்ப அடுத்தது மை லெஃப்ட் லேன் பெக், எனக்கு வந்து என்னோட லெஃப்ட் கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அதுக்குள்ள போஸ்டர் வந்து பே நோ அட்டென்ஷன் டு இட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ஃபார்மர் மறுபடியும் என்னோட ஹார்ஸ் $60 அப்படின்னு சொல்லி சொல்ல, அங்கிள் கோஸ்டர் என்ன சொல்றாரு, ஐ ஸ்பிட் ஆன் மணி, நான் வந்து காரி துப்பு காசு மேல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுறாரு. அது பேசினோன்னே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அந்த ஃபார்மர் வந்து என்ன பண்றாரு, he got up and stopped out of the road. Stopped nothing but walked. Stopped தான் walked. அவர் வந்து வீட்டை விட்டு அந்த டோரை ரொம்ப சவுண்டா சாத்திக்கிட்டு வெளியே வந்துட்டாரு. அதுக்கு அவங்க அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. He has a gentle heart, she said. It is simply that he is homesick and a large man. The farmer went away and I ran over to cousin Morad's house. He was sitting under the peach tree, trying to repair the hurt wings of a young robin which could not fly. He was talking to the bird. What is it? He said. The farmer John Byro, I said. He visited our house. He wants his horse. You had it a month. I want to promise not to take it back until I learn to ride. It will take you a year to learn to ride, my cousin Morad said. We could keep the horse a year, I said. My cousin Morad leaped on to his feet. What? He rose. Are you inviting a member of the Garaglandian family to steal? The horse must go back to the true owner. When? I said. In 6 months at the latest, he said. He threw the bird into the air and the bird cried hard, almost like 12 last you away high and said. Yearly, every morning for 2 weeks, my cousin Morad and I took the horse for the barn and deserted vineyard where we were hiding and rode it. Every morning the horse, when it was my turn to ride along, leaped over the grasslands and small trees and threw me and ran away. Nevertheless, I hoped in time to learn to ride the horse my cousin Morad rode. One morning on the way to the Fetwajan's deserted vineyard, we ran into the farmer John Byro, who was on the way to this town. And let me do the talking, my cousin Morad said. I have the way with the farmers. Good morning, John Byro, my cousin Morad said the farmer. The farmer studied the horse eagerly. Good morning, son of my friend, he said. What is the name of your horse? My heart, my cousin Morad said in Armenian. A lovely name, John Byro said, for a lovely horse. I could swear it is the horse that was stolen from me many weeks ago. May I look into the mouth? Of course, Morad said. The farmer looked into the mouth of the horse and tooth for tooth. He said, I could swear it is my horse if I didn't know your parents. The fame of your family for honesty is well known to me. Yet, the horse is a twin of my heart, a suspicious man who believes eyes instead of heart. Very important line.
Good day, my young friend. Good day, John Byro, my cousin Morat said. Early in the morning, we took the horse to the John Byro's vineyard and put it in the barn. The dog follows without making sound. The dog I just was my cousin Morat. I thought they would bark. They would be somebody else. He said, I have David dogs. My cousin Morat put his arms on the horse and pressed his nose into the horse nose, patted it, and then he went away. Afternoon, John Byro came to the house in the surrey and showed my mother the horse that had been stolen and returned. I don't even know what to think, he said. The horse is stronger than ever, better tempered too. I thank God my uncle Costa, who was in the parlor, can eat it and shout, "Quiet, man, quiet. The horse is been returned. Pay no attention to it." ஸோ இப்போ இருக்க என்ன நடக்குதுன்னா அவர் கோவமா போயிருப்பாரு ஜான் பைரோ. அதுக்கப்புறம் வந்து குடுக்குன்னு அவங்க வீட்டுல என்ன நடந்தது போய் மோராட்ட சொல்லிருப்பான். அங்க மோராட் என்ன பண்ணுவான், ஒரு பீஸ் ட்ரீக்கில உட்காந்து ஒரு ராபின் பேர்டு அதனால பறக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கோம், அதை வந்து சரி பண்ணி பறக்க ட்ரை பண்ணுவான். 2 வாட்டி அதை பறக்க ட்ரை பண்ணும் அண்ட் 3ஆவது வாட்டி அது ஃபைனலா பறந்துடும். ஸோ அந்த டைம்ல ஆரம் வந்து ஓடி வந்து, உங்களுக்கு தெரியுமா ஜான் பைரோ ஒரு அஸ்லின் ஃபார்மர் எங்க வீட்டுக்கு வந்தாரு, அவர் எங்க அம்மா கிட்ட அவரோட தொலைஞ்சு போன ஹாஸ்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு, அதுதான் நீ திருடின ஹாஸ்டா? அவர் சொன்னாரு 1 மாசம் முன்னாடி காணாம போச்சு. அப்ப நீ 1 மாசமா இது வச்சு ஓட்டி எனக்கு தெரியாம ஓட்டிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஆரன் சொல்ல, அதெல்லாம் உனக்கு எதுக்கு இப்போ, அதுதான் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, டே இந்த ஹார்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடாதடா, நானும் இந்த மாதிரி ஹார்ஸ் ஓட்ட கத்துக்கணும், அப்படி எப்படியாவது இந்த ஹார்ஸ் வச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அதுக்கு வந்து மோராட் கோவப்பட்டு, என்னது ஹார்ஸ் ஓட்ட கத்துக்க போறியா, அதுக்கு 1 வருஷம் ஆகும், 1 வருஷம் இந்த ஹார்ஸ் வச்சுட்டு இருந்தா நம்மளோட குடும்பத்துக்கே அவமானம், யாருக்கு சாமி ஒரு திருட்டு குடும்பம்னு பட்டத்தையே கட்டிடுவாங்க, அதெல்லாம் முடியாது, 6 மாசம் அதிகபட்சம், அதுக்கு மேலாம் இந்த ஹார்ஸ் கொடுத்துடணும் திருப்பியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, அதுக்கு ஆரம்பிச்சு டே ப்ளீஸ்டா கொடுக்காதடா, நானும் இந்த மாதிரி நல்லா ஹார்ஸ் ஓட்ட கத்துக்கணும்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு வந்து அப்ப கரெக்டா வந்து அதே மாதிரி நாட்கள் போகுது. அவனும் வந்து ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிறான் ஹார்ஸ் ஓட்டுறதுக்கு அந்த ஃபெட்வாஜனோட வைன் யார்ட்லயே. ஃபைனலா என்ன ஆகுதுன்னா, ஒரு தினம் அந்த வழியிலேயே வந்து ஜான் பைரோ வரத பாத்துட்டாங்க. ஸோ இது மாதிரி அதை மறைக்கவும் முடியாது, ஏன்னா அவரே பாத்துட்டாரு அதுக்கு முன்னாடி. ஸோ அவரோட ஹார்ஸ் இருக்கிறத அதை சமாளிக்கிறதுக்காக நம்மளோட மோராட் வந்து நடந்து போறாரு. ஹாய் ஜான் பைரோ, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஜான் பைரோ, ஹாய் மை யங் ஃப்ரெண்ட், நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களோட ஹார்ஸ் பாக்குறதுக்கு என்னோட ஹார்ஸ் மாதிரி இருக்கே, அதை நான் நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா அதனுடைய மவுத் டீத் எல்லாம் செக் பண்ணவா அப்படின்னு சொல்லி சொல்ல, ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஹார்ஸ் ஆக்சுவலா வந்து டீத் வந்து ஒரு ஹார்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். எப்படி நமக்கு ஃபிங்கர் பிரிண்டோ அந்த மாதிரி ஒரு ஹார்ஸ்க்கு ஒரு டீத் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால டீத் செக் பண்ணா நல்லா கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். அதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்ல, ஜான் பைரோவும் வந்து அந்த ஹார்ஸோட டீத் பை டீத் செக் பண்ணிட்டு, இது எக்ஸாக்டா என்னோட ஹார்ஸ் தான், இது என்னோட ஹார்ஸ் தான், நீங்க திருடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். பட் ஆனா நான் இப்ப சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, நீங்க யூ ஆர் ஃப்ரம் கேரவேனியன் ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி, யூ ஆர் நோன் ஃபார் ஹானஸ்டி, நீங்க எந்த விதமான தப்பையும் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால நீங்க கண்டிப்பா திருடி இருக்க மாட்டீங்க, இது என்னோட ஹார்ஸோட ட்வின்னா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஒரு சஸ்பிஷியஸ் மேன் வந்து would believe his eyes instead of his heart. அவனோட நெஞ்ச நம்ப மாட்டான், கண்ணை தான் நம்புவான். ஆனா நான் உங்க மேல சந்தேகப்படல, நான் என் நெஞ்ச நம்புறேன் கண்ணை விட அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது சொன்னோடனே உங்களுக்கு உருக்கிடுது, என்னப்பா இப்படி இருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஹார்ஸ் பேர் என்ன அப்படின்னு கேட்க, என் ஹார்ஸ் பேர் வந்து மை ஹார்ட் அப்படின்னு சொல்லி அர்மீனியன் லாங்குவேஜ்ல மோராட் சொல்ல, வெரி குட் நேம், லவ்லி ஹார்ஸ்க்கு லவ்லியான நேம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நடந்து போயிட்டாரு. ஏர்லி தி ஃபாலோயிங் மார்னிங், அடுத்த காலையிலேயே வந்து அவர் என்ன பண்றாரு, இந்த மோராட் என்ன பண்றாங்கன்னா, சவுண்டே போடாம அவங்களுக்கு மனசு உறுத்துது, கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. அதனால வந்து அவங்களோட டிசையர் கிரீடையும் தாண்டி ஹானஸ்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க பண்ண திருட்டத்தனம், அதாவது அந்த ஹார்ஸ் எடுத்துட்டு போய் காலையில விட்டுட்டு வர ட்ரை பண்றாங்க. சுத்தி பார்த்தா நாய் இருக்கு, அது பார்க் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ஆரம் பயந்துட்டு இருக்க. மோராட் வந்து நீ பயப்படாது, அது கண்டிப்பா பார்க் பண்ணாது, மத்தவங்களை பார்த்தா வேணா பார்க் பண்ணும், ஆனா என்ன பார்த்தா பார்க் பண்ணாது, ஏன்டா அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்க, ஐ ஹவ் வே வித் டாக்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான். ஸோ அதே டாக்ஸ் சொன்னே, அதுவும் டாக்ஸும் வந்து சைலண்டா இருந்தது அவர் சொன்ன மாதிரி. அப்புறம் ஃபைனல் டச்சா மோராட் வந்து அந்த ஹார்ஸோட நோஸ் பேக் பண்ணி லவ்லியா ஒரு வார்ம் குட் பாய் சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு வந்துடுறாரு. அந்த ஆஃப்டர்நூன் ஜான் பைரோ மறுபடியும் அவரோட வீட்டுக்கு வந்து, ஐ மீன் நம்மளோட ஆரமோட வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட, இந்த மாதிரி திருட்டு போன என்னோட ஹார்ஸ் வந்து மறுபடியும் கிடைச்சிருச்சு, அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா நல்லா பெட்டர் டெம்பர்டாவே இருக்கு என்னோட ஹார்ட், தேங்க் காட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அதுக்கு அங்கிள் கோஸ்ட் அதான் கிடைச்சிச்சுல, பே நோ அட்டென்ஷன் டு இட், நோ ஹார்ம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு குவைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதுல சர்ரி அப்படின்ற வேர்டு இருக்கல, அதுக்கான மீனிங் என்னன்னா,
ஸோ பேசிக்கலி இதுதான் சர்வே, நத்திங் பட் ஒரு குதிரை வண்டி. இப்போ உங்களுக்கு கிளியரா இமேஜோட காட்டிட்டேன். ஸோ இதோட இந்த கிளாஸ் முடியுது. தேங்க்யூ.